எக்ஸிக்யூட் ஆகிருந்தால் இதெல்லாம் வரவே வராது. எஸ்சிஎஸ்டி ஆக்டெல்லாம் வந்து தனி வன்கொடுமை தடுப்பு சட்டமே தனி, அதுவே இருக்குது. அது இருந்துமே அது எக்ஸிக்யூட் ஆகிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு. பையன் நல்ல பையனா, குடிக்காமல் சண்டை போடாமல் இருப்பானா, இருப்பான். ரெண்டாவது பாயிண்ட் ஓகே. உங்கள் ஊர்லேயே பார்த்து வளர்ந்த பையன், உங்கள் பொண்ணுக்கு 17 வயசுலேருந்து அந்த பையனை தெரியும், அது சுபாஷினி. இப்போ 3 பாயிண்ட்டு சரியாயிடுச்சு. இப்போ கட்டி வைக்கிறதுல இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? அடிப்படையே புரியாமல் நம்ம சாதி மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அடிப்படைக்கு வாங்க. இன்னும் பெண் சுதந்திரமாகல. இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகிட்டு உங்கள் அப்பனா தான் 2 பேருமே எஸ்ஐ. ஓகே, கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னா இது 17 வயசுல நடந்த காதல்னா எத்தனை முறை இதுக்கு வீட்டில் சண்டை நடந்திருக்கும். இப்போ கவின் வீட்டுக்கும் அந்த போலீஸ்காரன் போடணும், யார் சுஜித் வீட்டுக்கும் நடந்தது 2 தனிப்பட்ட குடும்பத்து பிரச்சனையா, 2 ஜாதிக்கான பிரச்சனை. என்டையராக கவினை வந்து இதில் அக்யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நான் லவ் பண்ணலன்னு சொல்லிடுச்சு. அப்போ ஒன் சைடு காதலுக்காக நடந்த கொலைன்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இன்றைய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னுமே அந்த ஆணவ படுகொலை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஐடி ஊழியர் கவின்குமார் இருந்தது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்களே சொல்லிட்டீங்களே, அதாவது குரல் கொடுக்கறதோட தான் இருக்குது, அது செயல் வடிவமாகலைங்கிறது தான் உண்மை. இன்னும் வந்து பட்டியலின சமுதாயத்துக்கான விடுதலையை பற்றி பேசுகிறோம், அந்த அவங்க மேலே வரணும்னு பேசுகிறோம், அவங்கள இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். பேரளவில் இருக்குது, எழுத்தளவில் இருக்குது. எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. எக்ஸிக்யூட் ஆகிருந்தால் இதெல்லாம் வரவே வராது. எஸ்சிஎஸ்டி ஆக்டெல்லாம் வந்து தனி வன்கொடுமை தடுப்பு சட்டமே தனி, அதுவே இருக்குது. அது இருந்துமே அது எக்ஸிக்யூட் ஆகிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வரதட்சணை தடுப்பு சட்டம் தனியாக இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டிவிசி தனியாக இருக்குது. அப்படி இருந்து இங்கே ரிதன்யாக்கள் செத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ அந்த சட்டம் போய் சென்றடையலைன்னு சொல்கிறதா, இல்லை அந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்தலைன்னு சொல்கிறதா, இதை எப்படி எடுத்துக்கிறது? சட்டத்தை ஹேண்டில் பண்ண தெரியலைன்னு சொல்கிறதா, இல்லை அந்த சட்டம் போய் அடையலைன்னா? சட்டம் அதே இடத்துல தான் இருக்குது, நம்ம தான் அந்த இடத்த போய் அடையணும். இப்போ இந்த கவின்னு நான் கூட இடையில நிறையா பேசியிருக்கேன். எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு வழி இல்லை, எஜுகேஷன் வைஸ் தான் எம்பவர்மெண்ட். சரி, எஜுகேட்டட், நீ எஜுகேட்டட் இப்போ நாடக காதல் பண்ணி அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை கர்ப்பமாக்கி அனுப்பி விட்ருவாங்க. இதுதானே இவங்க சொல்கிற ஃபார்மேட்டு. சரி, பொதுவாக பேசுவோம். முதல் விஷயம், கவின் படிச்சிருக்கிறாப்லையா? படிச்சிருக்கிறார். 2வது விஷயம், கவின் வேலை வாய்ப்பில் இருக்காரா? ரைட், 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு, வேலை வாய்ப்பில் இருக்கார். 3வது பாயிண்ட், 3வது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அவன் மட்டும் தானே படிச்சிருக்கான், அவன் மட்டும் தானே காசு வச்சுருக்கான், அவங்க குடும்பம்லாம் ஏழை தானே? இல்லை. 3வது பாயிண்ட் அடிபட்டு போச்சு. கவினோட அப்பா சேகர் பெரிய லேண்ட்லார்டு, அவங்க தாத்தாவே அந்த ஊரில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போ 3வது பாயிண்ட் அடிபட்டு போகுது. சரியா? 3மே வெல். நீங்கள் அந்த நாடக காதல்னு சொல்கிறவங்களுக்கு விளக்கம் 3மே வெல். சரி, இந்த பக்கம் வாங்க. உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு. பையன் நல்ல பையனா, குடிக்காமல் சண்டை போடாமல் இருப்பானா, இருப்பான். 2வது பாயிண்ட் ஓகே. உங்கள் ஊர்லேயே பார்த்து வளர்ந்த பையன், உங்கள் பொண்ணுக்கு 17 வயசுலேருந்து அந்த பையனை தெரியும், அது சுபாஷினிக்கு. இப்போ 3 பாயிண்ட்டு சரியாயிடுச்சு. அப்போ கட்டி வைக்கிறதுல இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? கட்டி வச்சுட்டு போகலாமே. இப்போ இவ்வளவு அந்த பையன் அந்த லவ், இப்போ அந்த பொண்ணு லவ் பண்ண சொல்லிடுச்சு. நான் கேஸுக்குள்ளே போகல. நான் கேஸுக்குள்ளே போனால் அது இன்னும் கான்ட்ரடிக்ஷன். விசாரணை போய்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு விசாரணை வேறு மாதிரி மாறி வரும். ஒரு கன்க்ளூஷன் வர்ற வரைக்கும் நம்ம போட்டு ஏதாவது உளறி சாய்க்கக்கூடாது, தப்பாக போயிடும். இப்போ அந்த பொண்ணை அவர் அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது. அப்புறம் எப்படி வாங்க? இப்போ இந்த பையன் சுற்றிட்டு இருக்காருல்ல, அவர் ஒரு பட்டியல் என்ன பொண்ணை விரும்பினா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? வைக்க மாட்டாங்கன்னே வச்சுக்குவோம். யாருக்கு போலீஸ் குடும்பம் வைக்க மாட்டாங்கன்னா, சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதி வைக்க மாட்டாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அவரே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். அவரே திருமணம் பண்ணிட்டு தனியாக போயிடுவார். கேஸுங்க, ஆண் இண்டிவிஜுவலாக இருக்கான், பெண் இண்டிவிஜுவலாக இல்லை. அடிப்படையே புரியாமல் நம்ம சாதி மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அடிப்படைக்கு வாங்க. இன்னும் பெண் சுதந்திரமாகலை. அவள் தனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கலை, தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியலை. தேர்ந்தெடுத்தாலும் குடும்பத்துக்குள்ளே, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே, இந்த சொசைட்டிக்குள்ளே தான் அவள் சுற்றிக்கிட்டு இருக்கணும், வேறு வழியே இல்லை. அப்போ பெண்ணுங்கிற அடிமைத்தனத்தை உடைக்காமல் நீங்கள் சாதிங்கிற கைவிலங்கெல்லாம் உடைக்க முடியாது. அடிப்படையே லாக்காகி கிடக்க, யானை கட்டி கிடக்கு. நீங்கள் தார் குச்சி வச்சு குத்துறீங்க, யானையை போகணும், அதை கட்டி கிடக்கு. அந்த விலங்கை உடைக்காமல் இதை எப்படி முடிவெடுக்க முடியும்? இப்போ சங்கர் கௌசல்யா
கொலையில் சங்கர் கௌசல்யாவும் படுகொலை தாக்குதலுக்கு ஆளானவர் தான். அதெல்லாம் எப்படி பிழைச்சது பெரிய விஷயம். மண்டையில் பொழுதுட்டாங்க. அப்போ சங்கர் கௌசல்யா, கோகுல்ராஜ், ஸ்வாதி, இளவரசன், திவ்யா, ஓகே, இது எல்லாத்துலேயுமே இறந்தது இன்க்ளூட் கவின் வரைக்கும் இறந்தது எல்லாமே பட்டியலின சாதியில் உள்ள பையன்தான். பெண்கள் இறக்கலை. அப்போ அந்த பெண்ணை அவங்க விட்டு சொத்தாக பார்க்குறாங்க. அதை அழிக்க நினைக்கல. அதை நம்பிட்டு பொண்ணு, நம்பிட்டு சொத்துது பொண்ணு இல்லை, நம்பிட்டு சொத்துது, அதை அழிக்க நினைக்கல. அது வேணும். ஆனால் அவங்க நினச்சவங்கள அழிச்சிடணும். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் பாப்பா மோகன் தான் பிபி. அதில் அந்த ஆர்டர் காப்பி இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறார் கோர்ட்டில் வந்துன்னா, எனக்கு யாருனே தெரியாது கோகுல்ராஜன் சுவாதி சொல்கிறாங்க. ஜட்ஜி கேட்டார், எங்களாங்க பார்த்து லூஸ் ஆகிறாங்க, 2 பேர் தான் கைப்பிடிச்சிட்டு போனீங்க கோயிலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில், பின்னாடியே யுவராஜுடைய டீம் வர்றாங்க, யாருனே தெரியாதுன்னு இப்படி சொல்லுவீங்க, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் பரவாயில்லை, நாங்கள் கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறோன்ட்டு தான் தண்டனை கொடுத்தாங்க யுவராஜ். இப்போ அந்த சுவாதி வாண்டடாக வந்து அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சொல்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல வச்சிருப்பாங்க. நீ ஒரு பெண்ணு தானே, சொல்லுங்கள். சொல்ல வச்சிருப்பாங்க. என்ன இன்னொரு ஆணைங்கிற விட பெண் சொல்கிறது சரியாக இருக்கும். சொல்ல வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ இந்த பொண்ணு சுபாஷினி சொல்ல வச்சிருப்பாங்களா, இல்லை சொல்லித்தான் அவனுங்கிற நிர்பந்தம் சுற்று வட்டாரமே புரிய வச்சிருப்பான்? அதுக்கு சர்க்கம்ஸ்டான்ஸ்னு ஒன்று இருக்குல்லம்மா, சூழ்நிலைன்னு சொல்கிறது. அண்ணன் கொலை பண்ணுறா சுர்ஜித்து, தனக்கு கவினை, அப்பா அம்மா போலீஸு, அடுத்தது நம்மளையும் கொலை செய்வாங்க தானே. இந்த நிலையில் தான் இருக்கும். சொந்த பந்தம்லாம் எத்தனை ஃபோன் அடிச்சிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு, சொந்த பந்தம்லாம் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னதை சொல்லுதா, இல்லை அது சுயமாக சொல்லுதா? சொல்லுங்கள். ரெண்டும் சுயமாகவும் சொல்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நிர்பந்தத்தில் தள்ளுறாங்கன்னா அப்போ அவங்க சுயமாக சொல்கிற மாதிரி கூட தான் சார். சுயமான உண்மையை சொல்லணும், லவ் பண்ணியா இல்லையாங்கிறது சொல்லணும். சொன்னதை சொல்கிறதுனா இன்னொருத்தவங்க சொல்கிறத அப்படி வாங்கி ஒளி வாங்கி மாரி சொல்லணும். அந்த பொண்ணு எப்படி சொல்லுதுன்னு கேட்குறேன். சொல்கிறத சொல்லு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே விட்டாங்க. அதாவது அந்த கேக் ஊட்டுற புகைப்படம், நிறைய ஃபோட்டோஸ், ஒரு 10 ஃபோட்டோஸ் பக்கம் வெளியிட்டு அதுக்கு கீழே பேட் கமெண்ட்ஸ் அவ்வளோ. நான் அதெல்லாம் அதை பாஸ் அவுட் பண்ணுங்க, அதான் பாஸ் ஓவர். ஆனால் இன்றைக்கி ஆனால் ஒரு பையன் உயிரோடு இல்லை. இந்த வார்த்தையை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அவன் உயிரோடு வந்திருப்பான். இன்றைக்கி நீ எடுத்து இல்லாமல் ஒரு டிசிஷனு, இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்துருக்கலாமே. இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகிட்டு உங்கள் அப்பனா தான் 2 பேருமே எஸ்ஐ, ஓகே, கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னா, இது 17 வயசுலேருந்து நடந்த காதல்னா எத்தனை முறை இதுக்கு வீட்டில் சண்டை நடந்திருக்கும்? பல முறை நடந்திருக்கும். பருத்தி வீரர்கள் பிரியாமணியை போட்டு அவங்க அப்பா அடிக்கிற மாதிரி பல முறை அடிச்சிருப்பாங்க. அப்போ அது பல முறையில் ஒரு முறை நீ சொல்லியிருந்தீன்னா, நீ சேகரோட புள்ள செத்துருக்க மாட்டார். அவங்க அப்பா பேர் சேகர். அவர் வீட்டில் ஒரு புத்திர சோகம் இருந்திருக்காதுல்ல, புத்திர சோகம் முடியுது. எந்த சாதிக்காக யார் கொலை பண்ணாலுமே தப்பு தாம்மா, ஓகேயா? நான் பட்டியலான சமுதாயம், நான் என்னை அவங்க வெட்டிட்டாங்க, நான் வெட்டுறேன்னு நான் திருப்பி வெட்டினாலும் தப்பு. நான் வந்து இன்னொரு கம்யூனிட்டி, ஏதோ ஒரு கம்யூனிட்டி வச்சுங்க, நான் வந்து அந்த கீழே உள்ளவங்க வெட்டுவேன், பட்டியலான சமுதாயத்தை நான் வெட்டுவேன்னு சொன்னாலும் தப்பு. யாரை வெட்டுவேன்னு சொன்னாலும் தப்பு, ஓகே? இல்லை சார், இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சமுதாயம்ன்றதை தாண்டி நாடு விட்டு நாடு கல்யாணம் பண்ணுற காலமே வந்துச்சு. இந்த காலத்துலேயும் இது தொடர்றது எப்படி சார் இருக்கு? நாடு விட்டு நாடு கல்யாணம் பண்ணுறாங்க. அது ஏதோ ஒரு நாட்டு கல்யாணம், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸு, இந்த மாதிரி உள்ள கண்ட்ரீஸ்லேருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்க. வளர்ந்த நாடுகள்லேருந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இங்கிலாந்துலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்குறேன். அவங்க எப்படி பார்த்தாலும் வராங்கல்ல சார், ஒரு திருமண பக்கமெல்லாம் ஒரு வெள்ளக்காரங்க கூட கல்யாணம் அப்படின்ற மாதிரி தானே. வியட்நாமில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், கம்போடியாவில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், ஜிம்பாப்வேல உள்ளவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், சவுத் ஆப்பிரிக்கன்ஸையும் கல்யாணம் பண்ணலாம், தாய்லாந்தில் பண்ணலாம், மலேசியாவில் பண்ணலாம், சிங்கப்பூரியன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குமா? ஏம்மா, இங்கே தான் திருபுவனத்தில் வந்து ஒரு போலீஸ்காரன் அடித்து கொள்கிறான், அஜித் குமார்னு ஒரு பையன் பார்த்தா அமெரிக்காவில் கொள்கிறானே, தொடையில் அடி வச்சு மிரிச்சு கொள்கிறானே. அப்போ ஒரு யூனிவர்சல் பிரச்சனையை வந்து நம்ம சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அங்கேயே கருப்பினத்தோர் வெள்ளை இனத்தோர் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை அப்படியே அந்தந்த நாடு ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் போதே ஒழிய அதை முடிக்கணும்னு யாருமே நினைக்கல. இப்போ கவின் வீட்டுக்கும் அந்த போலீஸ்கார குடும்பம் யார் சுர்ஜித் வீட்டுக்கும் நடந்தது 2 தனிப்பட்ட குடும்பத்து பிரச்சனையா, 2 ஜாதிக்கான பிரச்சனையா? நீங்கள் சொல்லுங்கள். ஜாதிக்கான பிரச்சனை. பிரச்சனை எங்கள் ஜாதி தான்.
இப்படி ஃபேமிலியெல்லாம் ஓவரால் என்ன சொல்ல போனால் அந்த பெண் வீட்டாரை விட இந்த கவின் வீட்டார் வசதி படைத்தவர்கள்னு சொல்கிறார், லேண்ட்லார்ட்ஸ். அப்போ அங்கே இருக்கிற நாட்டு என்ன ஜாதி. அப்போ அதாவது உங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லாம் ஒன்றா கலந்துக்கிறதுல பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டு டிரைவரு வேலைக்கு ஆள் எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே, எல்லாம் ஹோலார் ஈக்குவல் தான். ஒரே ஒன்றா உட்காந்து ஒரே கிளாஸில் தண்ணி அடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, சிகரெட்டை ஒருத்த வாயில் வந்து ஒருத்தர் எடுத்து ஊதுறதுல பிரச்சனை இல்லை. எச்சி தானே சிகரெட் பிடிச்சா அதுலாம் ஜாதி இல்லை. அப்போ எங்கே ஜாதி இருக்குது? கல்யாணம் வரப்பில் மட்டும்தான் ஜாதி இருக்குது. இதுக்கு ஒரு புரிதல் இருக்குது. கோயிலை நீ தான் கட்டுற, சிலை மேலே ஏறி உட்காந்து பல நாட்கள் அந்த சிலையை செதுக்கிறது நீ தான். ஓகே, கோபுரத்தில் ஏறி பெயிண்ட் அடிக்கிறது நீ தான். எல்லாம் வச்சுக்கங்க, எல்லாம் நம்ம தான் செஞ்சோம். ஆனால் எங்கே நம்ம தடுத்து நிறுத்தப்படுறோம் சொல்லுங்கள்? உரிமை கேட்குற இடத்துல, நானும் உள்ளே வருவேன்னு சொல்கிற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறோம். பாக்கி நம்ம கோயிலெலாம் செஞ்சு முடிச்ச பிறகு தானே ஐயர்லாம் உள்ளே வர்றாரு, கோயிலே வேலை முடிஞ்ச பிறகு தானே வர்றாங்க. இந்த சபதி கோயிலெலாம் சிலையெல்லாம் செய்கிறவங்க எல்லாம் முடிச்ச பிறகு தான் உள்ளே வர்றாங்க. ஆனால் எங்கே நம்ம தடுத்து நிறுத்தப்பட்டோம்? உரிமை கேட்குறப்ப தடுத்து நிறுத்தப்பட்டோம். அப்போ கல்யாணங்கிற ஒரு விஷயம் வரக்குள்ள தான் தடுத்து நிறுத்தப்படுறோம். அது வரைக்கும் அதில் எந்த எதுவுமே ஸ்டாப்பிங்கே கிடையாது. எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்குது. அது ஒரு காலகட்டங்களில் தீவிரமாக இருந்திருக்கு, இன்றைக்கி அது மாறி வந்திருக்கு. நிறையா பரிணாமம் அடைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு, மாறி 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 வந்து திருமணம் இந்த அஃபேர்ஸில் வந்து நிற்கிது. இப்போ நான் இடைக்காலங்களில் நினச்சேன், சரி ஓகே எஜுகேஷன் வைஸ் பணக்காரங்களாயிட்டா ஜாதியெல்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கையாக இருந்துச்சு. பட் இப்போ அந்த நம்பிக்கை இல்லை. அதுவும் ஒரு இல்லாத ஒரு ஆலோசேஷனாக புரியாத ஒரு இடமா இருக்குது. ஒரு ஒரு வெற்றிட மாதிரி தான் தெரியுது. அதுவும் சரியான விடையாக தெரியல. சாதி ஒழிப்புக்கு சாதி ஒழிப்புனா எப்படி ஒழிக்கிறதுன்னு யாருக்கும் சொல்லலையே. சாதி ஒழிக்கணும் தானே, ஒத்துக்கிறீங்கல்ல? எப்படி ஒழிக்கிறது? இந்த ஜாதியை டிஸ்ட்ராய் பண்ணணும், எப்படி பண்ணுறது? அதுக்கு வழியே தெரியலையா இருக்கும். சரி படிச்சிட்டோம், வேலைக்கு போயிட்டோம், நல்லா சம்பாரிச்சிட்டோம், நல்லா பணக்காரன் ஆகிட்டோம், அப்போ பொண்ணு எடுத்தாலும் எடுக்க முடியல. லவ் பண்ணுற பொண்ணை மெனக்கெட்டு போய் வாண்டடாக மாற்று சமுதாயத்தில் போய் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லலை. சரி இப்போ 2 பேரும் விரும்பினா அவங்க வீட்டில் ஏன் கல்யாணம் பண்ண முடியலன்னு கேட்குறேன். என்டையராக கவினை வந்து இதில் அக்யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நான் லவ் பண்ணலன்னு சொல்லிடுச்சு. அப்போ ஒன் சைடு காதலுக்காக நடந்த கொலைன்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது அதை சரிப்படுத்தி விட்டார்கள்னு சொல்லுவாங்க, சமன்படுத்திட்டாங்க. டபுள் சைடு லவ்னா தான் நீங்கள் வந்து நீங்கள் ஆணருக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ட்ராவல் பண்ண முடியும். அப்படி ஒன்றுமே இல்லை, நான் லவ்லாம் பண்ணலைங்க அப்படின்னு அங்கே ட்ராப் அவுட் ஆகல, இங்கே முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக். அது சமனாகிடும். அது ஒன் சைடு லவ் வந்து என் சகோதரியை டார்ச்சர் பண்ணதுனால நான் கொலை பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிற தேரிக்கையில் கொண்டு வந்துடுவாங்க. அது கொண்டு வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் நிறைய வந்துருச்சு. அது இப்போ நியூஸ் பாருங்க, கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவர்களுக்கான தண்டனை கடுமையாக்கப்பட்டால் ஒருவேளை இதை மாற வாய்ப்பு இருக்கா சார்? தண்டனை ஏன் கடுமையாக்கப்படல? தண்டனை கடுமையாக தானே இருக்கு. இப்போ பெருசா பேசுவார், இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடாத வகையில கொண்டு வரணும். சாத்தாங்குளத்தில் இன்னைக்கு வரைக்கும் பெயிலில் வெளில வரல. அப்படியும் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டார், அதுக்கு என்ன சொல்றீங்க? தண்டனைகள் கடுமையாக தான் இருக்கு. யுவராஜ் தண்டனை பெறலையா? தண்டனை பெற்றாரா பெறலையா? அப்புறம் தண்டனைகள் கடுமையாக தான் இருக்கு. கௌசல்யா கேஸில் வந்து லோயர் கோர்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. சிவசாமி, அவங்க அப்பா பேர் சிவசாமி தங்கப்பள்ளி கடை ஓனர்மா பழனியில் தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. ஆனால் அப்பீலில் போய் கேஸு நிற்கலை, அரசு தரப்பு நிரூபிக்க தவறிட்டு மதுரை கோர்ட்டில். அப்போ தண்டனைகள் கடுமையாக இருக்குது. இது பொதுவான ஒரு மித்து. தண்டனை நீ கடுமையாக இருக்கு, கையை வச்சு பாருங்க. ஆணவ கொலையிலாம் நான் 2 சொல்கிறேன், ஆணவ கொலை போக்சோ, இது 2லையும் சிக்கினீங்கன்னா செதறினீங்க, மாற்றமே கிடையாது. ஆணர்கிலையும் போக்சோ 2மே சொல்கிறேன், மாட்டினா முடிஞ்சது, க்ளோஸ், லைஃபே அழிஞ்சு போகும். சரி, இப்போ அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்றாங்களே, அந்த பொண்ணை கொண்டு போனோம், அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா சைட்ல இருந்தும் அந்த பையனோட அப்பா தரப்புல இருந்தும் நான் அந்த பொண்ணை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது ஏற்கிற மாதிரி இருக்கா? அது அந்த பொண்ணு விசாரிப்பாங்கல்ல, விசாரணை வந்து பொண்ணு இது ரூட் எடுத்து கொடுத்துச்சா? அதாவது இப்போ நம்ம பேசுறதெல்லாம் விசாரணை கிடையாதுமா. நான் பேசுறது வந்து ஒரு 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 குற்ற புலனாய்வுன்னு பகுதியாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் கிரைமே பேசலை. இது எப்படி விசாரணை நடைபெறும்னு இப்போ அந்த பொண்ணை விசாரிப்பாங்க. அந்த பொண்ணோட விசாரணை இந்த பொண்ணு தான் அது ரூட் எடுத்து கொடுத்ததா, நான் வரவழைக்கிறேன், உங்கள் நம்ம பைக்கில் ஏற்றி விட்றேன், நீங்கள் அழைச்சி விட்டுங்கன்னு சொல்லிச்சா இல்லை என்னன்றதை அது விசாரிக்கணும். அந்த பொண்ணை கூட நம்ப வச்சுருந்துருக்கலாம், நீ வர சொல்லுப்பா பேசி சம்மந்தம் முடிச்சிடலான்னு சொல்லி கூட இருக்கலாம்ல.
அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அதனால் அது என்ன நடந்ததுங்க விசாரணையில் தான் முடிவு பண்ண முடியும். போலீஸுக்கு இது பெரிய அட்டேக் இந்த கேஸு, இந்த தலைவலியாக இருக்கும். எப்படி விசாரிக்கும் தெரியாது. இவங்க 2 பேரும் போலீஸ். யார்? சரவணன், கிருஷ்ணகுமாரி தம்பதி போலீஸ். அவங்களுக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்லணும்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் டிபார்ட்மெண்ட்டு. அவங்கள ரொம்ப ப்ளேம் பண்ணாக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேலே அசிங்கமாகிடும். ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான வழக்கு இது. ஆனால் இப்ப அதிர்ச்சியான விஷயமே இன்னும் அதிர்ச்சி அப்படின்னு கேட்டா இவங்க 2 பேரும் காவல் அதிகாரிகளா இருக்கிறது தான் அதிர்ச்சி. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 2 பேரும் பண்ணிட்டு எனக்கு செஞ்சுட்டாங்க. மேற்கொண்டு அரெஸ்டா இல்லையாங்கிறதுல தான் அந்த குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அதாவது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. விசாரணை கம்ப்ளீட் ஆகலாமா? சரண்டர் அக்யூஸ்டு ஒரு ஆள் சுர்ஜித், யாரோ அவங்க பிரதர், அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. மற்ற இவங்களெல்லாம் விசாரிக்கணும்ல. எஸ்ஓசியில் இருந்தது சிங்கிள் அக்யூஸ்ட் தானம்மா, சிங்கிள் அக்யூஸ்டை விசாரிக்கிறாங்க. மற்ற இவங்களெல்லாம் விசாரிச்சு தான்மா வழக்கு முடிவு பண்ண முடியும். அது வரைக்கும் விசாரணை தான் நடைபெறும். விசாரணைக்கு இறுதி முடிவும் வரணும்ல. ஏன்னா விசாரணையில் வந்து எத்தனையோ வழக்குகள் வந்து பேசிக் ஒரு மாதிரி போய் கடைசியாக வேறு மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு கேஸ். இப்போ இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும்ல அவங்க. நீங்கள் என்ன அடித்து வாங்க முடியுமா? முடியாது. இல்லை எப்படி வாங்கினாலுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டு செல்லாது. கோர்ட்டுக்கு வந்தால் நான் அப்படி சொல்லவே இல்லை, போலீஸாக எழுதிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கேஸே அப்படி தானே ஆரம்பிக்குது கொஸ்டினிங்கில். ரியல் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும். ரெண்டாவது இதில் ஏதோ எடுத்தவங்க ஒருத்தவங்க போலீஸும் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட மாட்டாங்க. சென்சிட்டிவான விஷயம், நம்ம பாடி வாங்கலை, ஆர்ப்பாட்டம் நடக்குது, பெரிய கட்சி தலைவர்கள் பார்க்க போகிறாங்க, அவங்க வீட்லேயும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவங்க அப்பாவே சொல்கிறார் நாங்களும் சாதாரண ஆளுகள் இல்லை அப்படின்னு. எளிய மனிதர்களாக இருந்தால் இவ்வளோ பெரிய லெவலெல்லாம் பேசப்பட்டிருக்காது. கவின் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து பேசியிருந்தா இவ்வளோ வந்திருக்குமா? வந்திருக்காது. ரஜினியா ஒரு சாதாரண ஏழை விட்டு பொண்ணாக இருந்தால் இவ்வளோ பேசியிருப்பாங்களா? வந்திருக்காதுமா. போயிட்டே இருந்திருக்கோம். சார் இது திருபுவனம் மேட்டில் வந்து கோயிலில் வச்சு அடித்து வீடியோ வெளியே ஆகலன்னா அஜித்குமாருக்கு நியாயம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சே இருக்காது. காக்கா வலுப்புலேயே கொண்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கேஸை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எப்போ சார் மாறும்? இது எப்போ மாறும்? இப்போ ஒரு வசதி இருந்தா, இப்போ பெரிய இடம் இருந்தா உங்களுக்கு உடனே வருது, ஏழைகளா இருந்தா உடனே அதுக்குன்னு ஒரு உண்மை கிளம்புனா தானே வெளியில வருது. இப்போ இது எப்போ மாறும்? அதாவது இது இந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும். இது நார்த்தை கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம கொஞ்சம் சிவிலைஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ரொம்ப சிவிலைஸ்டாகலாம் இல்லை. வடநாட்டுக்காரனை கம்பேர் பண்ணவும் நம்ம மாதிரி ஓகே ஃபைன், நம்ம கொஞ்சம் புரிதல் இருக்குது. கொஞ்சம் நிறைய நம்மள்கிட்ட நாத்திகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஜாதிய மறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுயசாதி மறுப்பாளர்கள் இங்கே அதிகம். எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்குமா? எனக்கு ஒரு ஜாதி இருக்கும், உனக்கு ஒரு ஜாதி இருக்குது, தம்பிக்கு ஒரு ஜாதி இருக்குது, அண்ணாவுக்கு ஒரு ஜாதி இருக்கும். ஆனால் அந்தந்த சாதியிலேருந்து அதை மறுக்கணும். அது எந்த சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் பட்டியலான சாதியிலேருந்து பட்டியலான சாதியை மறுக்கணும், அதை எதிர்க்கணும், அதை முறைக்கணும். அந்த சாதி தேவையில்லை. நீங்கள் சாதியை விட்டு வெளில வர்றேன்னு ரொம்ப நாட்களாக போராட்டம், தேவேந்திர குலவேளர் மக்களோட போராட்டம். யார்? இந்த கவினை விட்டு குடும்பமே சொல்கிறேன். அவங்க ரொம்ப நாட்களாக அவங்களோட கோரிக்கை என்னென்னா, நாங்கள் பல்லர்லாம் கிடையாது, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள், நாங்கள் வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எங்களை பட்டியலினத்துக்கு வெளியே இருக்குன்னு சொல்லி ஒரு ரொம்ப நாட்கள் கோரிக்கை. அதுதான் சுயசாதி எதிர்ப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுயசாதி எதிர்ப்புங்கிறது இதுதான். இதை ஒருத்தரும் செஞ்சிட வேண்டியதான். வன்னியர் சாதியிலிருந்து நான் இருக்கிறேன், இதில் உள்ள முரண்பாடுகள் தான் இருக்கிறேன். நீங்கள் தேவருக்கு மட்டும் தேவர்கள் உள்ள முரண்பாடுகளை எதுங்க? நீங்கள் நாடாரில் உள்ள முரண்பாடுகள் எதுங்க? முதல்ல நம்ம வீட்டிலேருந்து எதிர்ப்பு, நம்ம வீட்டு பிரச்சனையை க்ளீன் பண்ணால் இப்போ எல்லாரும் அவங்க வீட்டை சுத்தம் பண்ணால் நாடு சுத்தமாகிடும். யாரும் அப்போ நம்ம வீட்டை யாருமே சுத்தம் பண்ணல. வீடு மீன்ஸ் நம்மளோட பிரைனை சொல்கிறேன். மூளையில் சாதியை பற்றியான பிடிமானங்களை தள்ளணும். அதில் இன்னமும் வந்து ஒரு சொல்லுவாங்க, ஸ்கூலில் டிசி கேட்டுறது சாதி கேட்குறாங்க, அதுலேருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. கிடையாது. இப்போ கூட ஒரு பொண்ணு வேலூரில் வாங்கியிருக்கு, சாதி இல்லைன்னு சொல்லி ஒரு சான்று வாங்கியிருக்கு. அதுக்கே இவ்வளோ கஷ்டம், அதை இன்னும் ஈஸியாக ஆக்கிக்கலாமே கவர்மெண்ட்டு. சாதி இல்லைன்னு சான்று வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்கன்னா முடிஞ்சு போச்சே. நில், ஜாதி இல்லைன்னு நில், எந்த ஜாதியும் இல்லை, அதை ஈஸியாக ஆக்கிடலான்னு சொல்கிறாரு. ரொம்ப போராடி மன்றாடி வாங்கியிருக்கு அந்த பிள்ளை, வேலூரில் வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்காங்க. அதுக்கே இவ்வளோ மன்றாட்டம். எளிமையாக்கி விட்ருவோம். அது வேண்டாம், சர்டிஃபிகேட் கொடுங்க எல்லாருக்கும். யார் விருப்ப போகிறீங்களோ போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி 3வது நாள் கையில் வந்துடணும் சான்று. அப்போ அது இன்னும் ஒரு மாற்றமான முடிவு தானே. ஏன் அதை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிக்கிட்டு? இடஒதுக்கீடுன்னு இருந்தது இல்லைம்மா. இடஒதுக்கீட்டில் தான் பெண்ணுக்கு இத்தனை ரிசர்வேஷனில் இத்தனை சீட்டு, பிரசிடெண்ட்டு
இந்த வாட்டி வந்தால் இந்த வாட்டி ஒரு ஷெட்யூல் காஸ்ட் உட்கார வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க இன்னும் நாற்காலியில் உட்காரலையே, கீழே தான் உட்காந்துருக்காங்க. அப்படி ஷெட்யூல் காஸ்ட்டு கொடுத்து அவங்க கணவர் தான் உட்காந்துருக்காரு அந்த நாற்காலியில். அந்த பொம்பளை அந்த லேடி வர்றதே இல்லை, அந்த அலுவலகத்துக்கு அனுமதியே இல்லை அவங்களுக்கு. நீ போய் வீட்டுக்கு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். பல இடத்துல சேர்மனாகவும் பல இடத்துல பிரசிடென்ட்டாகவும் யார் இருக்கா? லேடிஸ் இருக்காங்களா? ரப்பர் சம்பாதனம் வச்சுருக்காங்க. அது கொடுக்குறது ஒன்று தான், கொடுக்காத ஒன்று தாங்கிறேன். உங்களுக்கு ஒன்று வழங்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் தானே அது செய்யணும். உங்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செய்யணும். இல்லையே, ஓட்டு சீட்டில் மட்டும்தான் உங்கள் பேர் இருக்குது, பேலட் பட்டில் மட்டும்தான் உங்கள் பேர் இருக்குது. பாக்கி ஆள்றது பூரா அவங்க வீட்டு கணவர்கள் தான் ஆள்றாங்கன்னா அது கொடுக்க வேண்டியதுன்னு சொல்ல வர்றேன். முதல்ல ரிசர்வேஷனோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும். இடஒதுக்கீடோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எல்லாரும் பேசுவாங்க. அது ரொம்ப அது இடஒதுக்கீடு பற்றி லார்ஜ் பெரிய சப்ஜெக்ட். அது இடஒதுக்கீடு இருக்க தொட்டு தான் எல்லாருமே நம்ம இன்னைக்கு எல்லா துறையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் நவந்துருக்கும். எல்லா கம்யூனிட்டிலையும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எந்த பெரிய ஜாதின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா ஜாதியிலையும் சொல்கிறேன். எல்லோரும் முன்னாடி ஏறுறதுக்கான இடஒதுக்கீடு தான். அது இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு பொண்ணு கூட ஒன்று அன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராமில் பேசிச்சு. நான் இடஒதுக்கீடு நான் எஃப்சிஏன்னு சொல்லிச்சு. நான் எஃப்சிஏ எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒரு மயிரும் கிடைக்கலன்னு சொல்லிச்சு. அப்போ அந்த ஒரு மயிரும் கிடைக்கலன்னு சொன்னிச்சுல்ல, ஆக்சுவலாக அந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா நம்ம யாருக்கும் ஒரு மயிரும் கிடைச்சிருக்காது. ஏன்னா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி யாருக்குமே எதுவும் கிடைச்சிருக்காது. எந்த வளர்ச்சியும் அடைஞ்சிருக்க மாட்டோம். அந்த இடஒதுக்கீடை ஓரளவுக்கு சரியாக பயன்படுத்துறது நம்ம தான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம கைவிட்டுட்டோம். மத்திய அரசு வேலைகளில் நம்ம தமிழ்நாடுக்கு போகிறதே இல்லை. ரயிலில் கேட்டு திறக்கிறதுலேருந்து கேட்டை திறந்து விட்டு தூங்கணும், கடலூரில் ஆக்சிடென்ட் ஆகி கொண்டது வரைக்கும் எல்லாம் வடக்கன்ஸாக இருக்கான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி அவேர்னஸ் நம்மள்ட்ட இல்லவே இல்லை. மத்திய அரசில் அவ்வளோ வேலை ஓப்பனிங் இருக்குது, நம்ம அதை எடுக்கவே இல்லை கையில். அப்போ நமக்கே என்ன அதை பற்றியான புரிதல் இல்லை, விஷயம் தெரியலையே. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப்பு யார் இருக்கா? யாருமே இல்லை. பேங்கில் பூரா வடக்கன்ஸாக உட்காந்துருக்கான். இங்கே தமிழே தெரியல அவனுக்கு. ரயில்வே டிக்கெட் பூரா வடக்கன்ஸாக இருக்கான், தமிழே தெரியல. ஸோ அது எல்லாமே புரிதல் வரணும்ல. ஒட்டுமொத்தமாக சுயசாதி எதிர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதை டீச் பண்ண வேண்டிய இடம் தாய் தகப்பன். தாய் தகப்பனே இங்கே சாதி வெறி பிடிச்சிருக்காங்க. அப்படி யார் சொல்லிக் கொடுப்பா அவங்களுக்கு? அதை டீச் பண்ண வேண்டிய இடம் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்திலே வெட்டிக்கிறாங்க. அதை டீச் பண்ண வேண்டிய கல்லூரியிலே வெட்டிக்கிறாங்க. அப்போ எங்கே தான் அதை டீச் பண்ண போகிறாங்க? இப்போ ஃபண்டமெண்டலாகவே இந்த சாதிய ஒழிப்புங்கிறது பெரிய குழப்பமான ஒரு அம்பக்கு, பெரிய ஃபெயிலியர். அது சொல்ல தெரியல, பெரிய குழப்பம். அது மேடைக்கு பேசலாம், ஆனால் அதை விட்டு அது அதோட முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். எல்லாருக்கும் சுயசாதி பெருமை இங்கே இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் அவங்கவுங்க சாதிக்காரங்களை 2 பேரும் பேசக்கூடாது. சுயசாதி பெருமை அழகாக பேசுவாங்க. அப்போ நீங்கள் சுயசாதி பெருமை பேசக்கூட எப்படி சுயசாதி எதிர்ப்பு உங்கள்கிட்ட உருவாகும்? சுயசாதி எதிர்ப்புங்கிறது மேடைக்காக இல்லை, உள்ளார்ந்து உள் மனசில் சுயசாதி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் உருவாகணும். ஒரு சக மனிதனை மனிதனாக பார்க்கணுங்கிற ஒரு அறிவு. எனக்கு மேலேயும் யாரும் இல்லை, எனக்கு கீழே யாரும் இல்லை, எல்லாரும் என்னோட ஈக்குவல்ட் அப்படின்றது தான் எனக்கு முக்கியம். அந்த ஒரு விஷயம் வர்ற வரைக்கும் இது ஒழியாது. நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் எனக்கு இருக்குது. நான் பெஸ்ட்டு, ஐ எம் த குவாலிட்டி, நான் எழுதின எழுத்து தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. ஆனால் நீ பேடு, நீ நல்லா இல்லை, உன் எழுத்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகே? ஸோ அந்த புரிதல் வேணும். நம்ம டீசெண்டாக இருக்கும், நம்ம பிரச்சனை என்ன, நமக்கு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், காசு சேருங்க, நல்லா வீடு கட்டுங்க, மாடி மேலே மாடி கட்டுங்க, 1க்கு 2 கார் வாங்க, நல்லா பந்தாவாக இருங்க. அது தெரியாது. அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையாக அது இருக்கும். பொது வாழ்க்கையோட கொண்டாந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்க பணத்தையோ ஆணவத்தையோ கொண்டாந்து என்னட்ட திணிக்கக்கூடாது. அது உங்களோட வச்சுக்கோங்க. உங்கள் பணம் உங்களுக்கு தீர்மானிக்கட்டும். நீங்கள் பெரிய பணக்காரி, நான் உங்களை மதிக்கணும் பண்ணேன். உங்கள் பணத்தை வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு கூட எனக்கு கொடுத்தா மதிக்கலாம். இந்தாங்க ஒரு 5 லட்ச ரூபா வச்சு எங்கள் வக்கீல் சார் செலவு பண்ணுங்க அப்படின்னா வணக்கம் மேடம், குட் மார்னிங் மேடம் சொல்லலாம். கொடுக்காதவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து எது செய்ய போகுது? தேவையில்லை. அதனால் சக மனிதனை மனிதனாக மதிப்பது தான் இங்கே மனித நேயமாக பார்க்குறேன். சார், கவினுடைய வழக்கை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.